ஒரு 1/2 kg பட்டர் சிக்கன் எனக்கு தெரிஞ்ச முறையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கன் ரெடி பண்ணணும். சிக்கனுக்கு சிக்கன் நல்லா 1/2 கிலோ எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு அது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். தயிர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு தேவையான மசாலான்னு கேட்டிங்கன்னா சில்லி பவுடர் கிடையாது, காஷ்மீர் தூள் ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் நல்லா தாராளமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கணும். மறந்து விட்டேன், கூடயே கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கணும். ஒரு 1/2 மூடி லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடணும். அதுக்கப்புறம் பட்டரும் எண்ணெயும் சேர்த்து நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாம். இல்லையா வெறும் எண்ணெயிலேயே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அது தோசைக்கல்லையா எண்ணெய் சட்டிலையா அதுதான் நம்மளுடைய முடிவு. நல்லா கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து இந்த பட்டர் சிக்கனுக்கு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 15 பல்லு வந்து 15 வந்து முந்திரி, கூட வந்து ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, கடைசியா சேர்த்து வதக்கிறதுக்கு கொஞ்சமா பச்சை கொத்தமல்லி. இது வந்து ஃப்ளேவருக்கு. இதெல்லாம் நல்லா தண்ணி தெளிச்சு தக்காளிலாம் குழைவா வதக்கிட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். அடுத்து தாளிப்புக்கு கொஞ்சமா பட்டர், எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுட்டு இதுக்கான மசாலாவும் காஷ்மீர் தூள், கரம் மசாலா, கொஞ்சமா ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் இது மட்டும் சேர்த்துட்டு லைட்டா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணிலாம் ஊத்திட்டு கொஞ்சமா உப்பு போட்டு கொதிக்க வச்சிடணும். கொஞ்ச நேரம் இந்த மசாலா வடை போனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிக்கனை வேக வச்சுட்டு கடைசியா கொத்தமல்லி தலை, ஃப்ரெஷ் கிரீம், கஸ்தூரி மேத்தி எல்லாம் நம்ம விருப்பம் தான் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரா பட்டர் சிக்கன் ரெடி ஆயிட்டு இது நான் சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.